அதிமுக அப்படி இல்லை. அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது என்னென்ன தேர்தல் அறிவிப்புகள் கொடுத்தாங்களோ, என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டாங்களோ அத்தனை நிறைவேற்றப்பட்ட ஒரே கட்சி அதிமுக கட்சி. அப்புறம் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா, தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம் ஸ்டாலின். யோ எத்தனை தடவை தான் சொல்றது, தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வா. டெல்லியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ டெல்லியில பயமாட்டு இருக்குது ஸ்டாலினுக்கு. டெல்லி விட்டு தமிழ்நாட்டுக்கே வரமாட்டேங்கிறார். ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் தான் தேர்தல் நடக்குது, அதுவும் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை பற்றியே பேச மாட்டேங்கிறார் ஸ்டாலின். அப்புறம் இந்த ஜனநாயக போரில் இன்னைக்கு அரசியல் விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு திமுக ஓட்டு போடணுமா? ஓட்டு போட்டதே இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக ஓட்டு போட்டதா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. வெறுப்போட இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே மக்கள் வெறுப்போட இருக்கிறாங்க. எப்போ தேர்தல் நாள் வரும், எப்போ அந்த பட்டனை அமுத்தி அமுத்தி உடையிற அளவுக்கு அமுத்துவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் இன்னொன்றையும் பேசுறார். திமுக தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துடுது. நீச்சல் தெரியாத ஒருவர் கிணற்றில் தவறி விழுந்துட்டா அவர் உயிருக்கு போராடிட்டு இருப்பார்ல தத்தளிச்சுக்கிட்டு, அது மாதிரி ஆட்சி தெரியாத ஒருவர்கிட்ட ஆட்சி போய் மாட்டிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் படாத பாடுபடுறாங்க. உண்மைதானே? எங்களை பத்தி விமர்சனத்துக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? சிந்தித்து பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நான் முதலமைச்சர் இருக்கும் போது கட்சியில எவ்வளவு பிரச்சனை உண்டாக்கி பார்த்தீங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நான் முதலமைச்சருக்கு கடுமையான வறட்சி, சென்னை மாநகர மக்களுக்கு முழுமையான தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை கூட வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாவட்டத்திலிருந்து ரயிலில் தண்ணி கொண்டு வந்து தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக. புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டத்தில், பிறகு கொரோனா, ஒரு வருஷம் யாராவது வெளியே போக முடிஞ்சுதா? வீட்டிலே அடைபட்டி கிடந்தோம். அப்ப கூட மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதிமுக அரசாங்கத்துக்கு. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி மக்களை காத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் எங்க மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் இருந்து மக்களை பாதுகாக்க முடியல. ஆனா அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு விட்டா அவர் உயிரிழக்க நேரிடும். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட திறமையாக அரசு செயல்பட்டு விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக. திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இன்னொன்னு சொல்றாரு, பச்சை பை பழனிசாமி. நான் பொய்யா என்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். அவருக்கு அப்படி தோன்றுறது, நான் என்ன செய்யறது? உண்மை பேசினா அவருக்கு உரைக்குது, பதறாரு. ஸ்டாலின் அவருக்கு உண்மை பேசிக்கிட்ட பொழுது பதறாரு. ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியில அப்புறம் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சியம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த உடனே உடனடியாக அதிமுக அரசு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட அரசு அதிமுக அரசாங்கம். அப்படி மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சியை அதிமுக ஆட்சியில் நாங்கள் செஞ்சோம். உங்க ஆட்சி மாதிரி 2 ஆண்டு பச்சை குழந்தை கிருஷ்ணகிரியில கதற பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களே, அப்பா அப்பாங்கிறைய அப்பா அப்பா என்ற அந்த குழந்தை கதறுகின்ற பொழுது உங்களுக்கு காது கேட்கலையா? அப்பா ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு கொடுமை! பிஞ்சு குழந்தை, அதை கூட விட்டு வைக்கல, பெண்களை விட்டு வைக்கல, நம்முடைய மூத்த தாய்மார்களை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சியில போதைப் பொருள் உட்பட அமோகமா வித்துக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம்,
திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இவ்வளவு துன்பத்துக்கு மக்கள் ஆளாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் கட்டுப்படுத்த துப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை உண்டா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மக்கள் விலைவாசியில் தான் கடுமையாக பாதிப்பாங்க. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு. 30 ஒரு கிலோ 30 ரூபா ஏறி போச்சு. பருப்பு 40 ரூபா ஏறி போச்சு. எண்ணெய் 60 ரூபா ஏறி போச்சு. இதை பத்தி எல்லாம் அந்த முதலமைச்சருக்கு கவலை இல்லை. மக்கள் பாதிக்கின்றாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எதுவும் இல்லை. நாட்டு மக்களை பற்றியே கவலைப்படாத முதலமைச்சர் வீட்டு மக்களை பெற்று வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் வேணும், என்ன கட்சியில பதவி வேணும் அப்படின்னு சிந்தனையில் இருக்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதெல்லாம் நாம் கண்டுபிடிச்சிடலாம். அதிமுக ஆட்சியில யார் அந்த சார் என்று எப்ப வேணா நிலவி இருக்கலாம். அந்த சார் யார் என்று பிரியாணி சாப்பிடும் போதே கண்டுபிடிச்சாச்சு.